காலைதோறும் புதியவை. உடன்படிக்கையின் நாள் மார்ச் 25. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். யாத்ராகமம் 31:16. உலக சிருஷ்டிப்பில் பரலோகத்தின் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டிக்கும் முன் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தார். அது அவருக்கு நல்லது என்று கண்டார். பின்பு ஆதாம் ஏவாளையும் படைத்தார். அந்த சிருஷ்டிப்பின் நிறைவுதான் ஓய்வு நாள். முதல் ஓய்வு நாளில், அதாவது 7ஆம் நாள், தேவனும் அவருடைய சிருஷ்டிப்பும் ஓய்ந்திருந்தன. அந்த நாளில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் அவரை தொழுகை செய்தனர். ஓய்வு நாளின் உண்மை ஆசரிப்பை உலகிற்கு அறிவிப்பதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இந்த உண்மை சம்பவம் அமைகிறது. குறிப்பிட்ட பள்ளியில் பணிபுரிவதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்து அங்கு பணிபுரியும் போது ஒரு சவால் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த வருடத்தில் ESSLC பொதுத் தேர்வு நடத்த நம் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. தேர்வு ஓய்வு நாளில் வருகிறது. அறிவிப்பும் கொடுத்து விட்டார்கள். மாவட்ட கல்வி அதிகாரி உறுதிப்படுத்தி சுற்றறிக்கையும் கொடுக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் மற்றும் சில போதகர்களுமாக சென்று பேசி பார்த்தார்கள். மாற்ற முடியாது என்று கூறிவிட்டார்கள். மீண்டும் மீண்டும் தேவ ஒத்தாசையுடன் அணுகினார்கள். இறுதி வரை போராடி கடைசியாக மாவட்ட கல்வி அதிகாரிகள் தேர்வு மையத்தை மாற்றி அமைக்க கோரி மாவட்ட கலெக்டர் மற்றும் கமிஷனரை சந்தித்து பேசினார்கள். மத சமய நம்பிக்கையை குறித்து சொன்னார்கள். தேர்வு நாள் வந்தது. தேர்வு மையமும் மாற்றப்பட்டது. சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரி வந்து நமது பள்ளிவாசலில் நின்று தேர்வு எழுத வருகிறவர்களை மாற்றப்பட்ட தேர்வு மையங்களுக்கு சொல்லி அனுப்பினார். 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்கு சாட்சியாக இருந்தது. கல்வி அதிகாரிகளே நமக்கு அனுகூலமாக மாற தேவன் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி. நமக்கு வரும் சோதனையில் நாம் உண்மையாக நிற்கும்போது தேவன் மனித தயவு கிடைக்கும்படியாக செய்வார். பரிசுத்த ஓய்வு நாளை மீறுவது பாவம் என்று உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அதில் ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. நம் பாவம் மன்னிக்கப்படுகிற நாள், நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துகிற நாள். ஆகவே நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிப்போம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஜெபம். பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் உண்மையாய் கடைபிடித்து அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமென்.